மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிலுவையிலிருந்து மறுரூபம் என்ற தலைப்பில் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். தொடர்ந்து அதனுடைய கண்டினியூட்டியை இந்த வாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு வரல அப்படின்னா முதலூர் சி சுதாகர் என்று நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அங்கே அடியில் இருக்கும் அந்த செய்தி. நீங்கள் அதை பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சிலுவை என்பது நம்முடைய மனதை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு இடம். மாறாக நாம் என்ன தவறாக படித்து வைத்திருக்கிறோம் என்றால் அது ஒரு கோபாக்கினையின் இடமாக, பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று சொல்லி காலங்காலமாக பிரசங்கிக்கப்பட்டதினாலே அங்கே இரத்தம் கேட்கப்பட்டது, அது கொடுக்கப்பட்டது இப்படின்லாம் நம்ம பிரசங்கெல்லாம் கேட்டதுனால நம்முடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த கண்ணாடியெல்லாம் தூர வச்சுட்டு தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்கிற கண்ணாடியை போட்டு சிலுவையை பார்த்தா சிலுவையை வேறு பரிமாணத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பிதா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், குமாரன் ஒப்பு கொடுத்தார், ஆவியானவர் அங்கே நின்று அவருடைய பிரசன்னத்திலே முழு திருத்துவமும் நம்மளை ஒப்புரவாக்கி கொண்டிருந்த இடம்தான் சிலுவை. இதைத்தான் பவுல் பேதுருலாம் எழுதுகிறாங்க, ஒப்புரவாக்கினார் அப்படின்ட்டு. இந்த கண்ணாடி போட்டு நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தேவனுடைய அன்பின் உச்சக்கட்டம் தெரியணும். நீங்கள் மறுரூபமாகுவீங்க. உங்களை குத்துனவங்க, உங்களை புறக்கணித்தவங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு எளிசாக இருக்கும். அதனால் சிலுவையிலிருந்து தான் மறுரூபம் ஸ்டார்ட் ஆகுது, மறந்துடுதுங்க. அதனால் சிலுவைங்கிற வர்ற இடத்தெல்லாம் படித்தோம் போன வாரம் உட்காந்து. ரோமர் 6:6 ஆரம்பித்தோம். நம்ம பழைய மனுஷன் சிலுவையில் இறந்துட்டான், புது மனுஷன், எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன். ஞானஸ்தானத்தில் அது ஸ்டார்ட் ஆகுது, கம்யூனியனில் அது கண்டினியூஸ் ஆகுது. திரும்ப பவுலா சிலுவையில் அறையப்பட்டான், கிறிஸ்து பிரிந்திருக்கார். அப்போ திருத்துவத்தை பிரிக்க முடியாது, அதனால் நம்ம சண்டை போட முடியாதுன்னு படித்தோம். கிறிஸ்து நமக்குள்ளே பிழைச்சிருக்கிறார், அதனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். திரும்ப படித்தோம், உலகம் நமக்கு சிலுவையில் இரண்டு இருக்கிறது. அப்படின்னா உலக காரியங்கள் நம்மளை டச் பண்ண முடியாது. நம்ம வேறு, இங்கே வேறு, நம்ம அடையாளம் வேறு, அந்த அடையாளம் வேறு. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதே போல் பகையை சிலுவையினால் கொண்டு என்று படித்தோம் எபேசியரில். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஜாதி வெறியானாகவோ மத வெறியனாகவோ அல்லது ஊர் வெறியனாகவோ இருக்க முடியாது. திரும்ப திரும்ப நம்முடைய மனது இதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். பகையை சிலுவையினாலே கொன்று. எனவே நீங்கள் பகைக்க முடியாது யாரையும், நீங்கள் யாருக்கையும் சண்டை போட முடியாது, நீங்கள் கசப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் ட்ரினிட்டி லவ்வில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகுது. கடந்த வாரம் அதான் நான் சொன்னேன், நம்மகிட்ட ஜீவன் உண்டாகணும். நம்மளை ஏன் இப்போ அடிக்காங்க, சர்ச்செல்லாம் உடச்சி போட்டு போயிருந்தாங்கன்னா நமக்குள்ளே யூனிட்டி இல்லை. யூனிட்டி மீன்ஸ் திருத்துவத்தோடு நம்ம கனெக்டடாக இல்லை. ஆனால் ஆதி திருச்சி அப்படி கிடையாது. அவங்க லைவில் இருந்தாங்க, ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. அங்கே டச் பண்ணால் அவர் என்கவுண்டர் நடு ரோட்டில் பண்ணார், உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இப்போ நம்ம இந்த மறுரூபம் ஆகிறதுக்கு சபையாரை அழைக்கணும், காட்டை ஒரிஜினல் பண்ணணும். நாம் இப்போது செய்கிறது எல்லாமே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து. ஆனால் நீங்கள் சிலுவையை மறுரூபமாக்குவதற்கு பயன்படுத்துவீர்கள் என்றால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க, நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக மாறுவீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் மீதும் ஜீவனும் பரிபூரண ஜீவனும் வழிந்தோடும். மன்னிக்கிறது, நேசிக்கிறது, விட்டு கொடுக்கறது, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் திருத்துவ லெவலில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு உலக மனிதன் போல தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்கை பார்க்க முடியாது. 40 வருஷம் ஆச்சு, 40 நாள் போக வேண்டிய தூரம். ஆனால் நீங்கள் இருதய கடினத்தை விட்டுட்டு ட்ரினிட்டி லெவலில் வந்தீங்கன்னா 40 வருஷம் நடக்காது, 4 நாளில் நடக்கும். அதுதான் சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ்.
இது எங்கே நடக்குன்னா மறுரூபம். நீங்கள் எப்படி நம்மளால் வருஷத்தை நம்ம தான் ஸ்பீடு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நீளமாக்கிட்டு போயிட்டாங்க, தேவனை மட்டுப்படுத்தினார்கள். இப்போ அந்த ரிவர்ஸில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அநேக ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ணி ரீயூனியன் பண்ணி அந்த ஹார்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அங்கே ஆண்டவர் கட்டளை இடுகிறார். தொடர்ந்து நீங்கள் இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் கரப்டட் ஆகி நீங்கள் விரக்தி உள்ளவர்களாக, கர்த்தருக்காக இவ்வளோ ஊழியம் செய்தேன், 20 வருஷம் 30 வருஷம் நான் ஃபுல் டைமாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் விரக்தியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கடவுள்கிட்ட இருக்கீங்கிறது கொஸ்டின். நீங்கள் கற்பனையான ஒரு தேவனை உங்கள் மண்டையில் வச்சிருக்கீங்களே தவிர அன்பினாலான திருத்துவ தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை. அதெல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு மறுரூபம் வரும். ஸோ கடைசியாக நம்ம எதில் படித்தோம் அப்படின்னா பிலிப்பியர் 2:8 படித்தோம். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். நம்ம ஏன் தாழ்மையாக நடக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம சிலுவையில் என்ன நடந்ததுன்றே நமக்கு தெரில, கண்ணு குருடாகி இருக்கும். சிலுவையிலே தேவன் நம்மளை ஒப்புரவாக்கினார். அதற்கு கிறிஸ்து தம்மைத்தாமே அர்ப்பணித்தார். அதனால் தாழ்மை ஈஸியாக வேலிடாக நினச்சார். பிதாவை பெருசாக நினச்சார். நிறைய நேரம் நமக்குள்ளே தாழ்மை இல்லாமல் போகிறதுக்கு என்னென்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள வேலிடாக நினைக்கிறது இல்லை. வாட்ச்மேனை மைண்டில் வேலிடாக நினச்சாதான் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் அற்பமாக அசட்டையாக நின்றும்போது அவங்களுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி பண்ண முடியும். ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். பவுல் அப்படி தான் எழுதுகிறார். உங்கள் பாஸுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் தான் கடை நிலையில் உள்ள குவாலிட்டியாக இருக்கும், அதே முக்கியத்துவம். அப்போ தான் நீங்கள் சிலுவையில் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ தாழ்மை என்பது சிலுவையிலேருந்து தான் நம்ம படிக்கணும். கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கிறத அவர் விரும்பலை, அது இறங்கி வந்தார். இதுதான் மறுரூபம் அப்படிங்கிறது. சிலுவையிலே ஸ்டார்ட் ஆகிற அந்த மறுரூபம் நமக்குள்ளே அது வரணும் பிரதர். அப்படி வரலைன்னா நாமளே ஏமாற்றிக்கிட்டு பல வருடங்களை வீணடித்து கொண்டிருப்போம். உங்களுடைய முயற்சிகள், கிருபைகள் வேஸ்ட் ஆயிடும். ஒருவேளை இந்த யோனா கதையை நீங்கள் யோசித்து பாருங்க. சொல்லுவேன், நான் பயங்கரமாக கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன், ரைட்டு. ஆனால் கர்த்தரை அறியலையே, கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றே தெரில. பிரசங்கம் பண்ணிட்டேன், இப்போ ஊர் அழிஞ்சிடணும், அதான் அவன் கான்செப்ட். அவரே ஒரு கீழ்காட்டை அனுப்பி, மீன் அனுப்பி, ஒரு செடியை வளர வச்சு எல்லாம் பண்ணி அவர் அன்பை பாருங்களேன். அந்த ஊழியக்காரனை வெக்கப்படுத்த மாட்டுங்க. அவன் புரிகிற அளவுக்கு அவன் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வர்றாரு. திரும்பி அவனுக்கு புரியல, நான் சூசைட் பண்ணால் நல்லது, எரிச்சலாக இருக்கேன். அவர் கேட்குற, ஏன்ப்பா இப்படி எரிச்சலாகிற, டென்ஷன் ஆகிற? நான் எப்படிப்பா நினிவேக்காக பரிதபியாமல் இருப்பேன். இதான் அந்த ஆண்டவருடைய ஹார்ட். அங்கே பலி செலுத்தப்படவில்லை, எந்த ஆசாரியனும் கிடையாது. ஜனங்கள் மெய்யாகவே தங்களுடைய ஹார்ட்டை மறுரூபமாக்கினாங்க. மனம் திரும்பினார், பொல்லாக்கை விட்டு திரும்பினார். எப்போல்லாம் இப்படி ஹார்ட் ஹீலிங் நடக்கோ அங்கே தேவன், அங்கே பார்க்குறோம் ட்ரினிட்டி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த லைவுக்கு வராங்க. இப்போ ஊழியக்காரன் கொடூரமாக மாறுறான், அதுக்கும் அவர் தான் பாதுகாப்பாக இருக்கார். இதே நினிவே 70 வருஷம் கழித்து திரும்ப அழிஞ்சு போகுது. அப்பவும் ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவருக்கு மனசே கேட்கலை, அவர் அழிகிறது விருப்பமே கிடையாது.
அவர் வந்து அழிக்கலை, இவங்களே அழிச்சிக்கிட்டு தாங்க. வார்த்தையினாலே பேச பேச அதுவே அந்த ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை அவங்களுக்கு வருவிக்கும். ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்கட்டும். சிலுவை இந்த லெந்து நாளுங்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்நாள் முழுதும் சிலுவை உங்களை மர்வமாக்க நீங்கள் விரும்பாமல் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். 38 வருஷம் ஒருத்தர் வியாதியாக இருக்கு. அவன்கிட்ட வந்து கேட்காரு, டு யூ வாண்ட் டு பி வெல் அப்படிங்கிற. டு யூ வாண்ட் டு பி வெல், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு, மறுரூபமாகிறது. நமக்கு விருப்பம் இல்லாமல் ட்ரினிட்டி வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க, நம்மளை மதிக்கிறாங்க, நம்முடைய செல்ஃப் டிசிஷனுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்மளை படைக்கும் போதே இந்தாப்பா இதே ஜாபுடு இதே ஜீவரிச்ச கணிதம் ஒர்க் அவுட் அப்புறம் அப்படி இல்லை, ரெண்டையும் வைக்காது. நீ விரும்பு, சூஸ் வேற பண்ணி கொடுக்காரு உபாகமத்தில். மரணத்தையும் வைக்கப்பா ஜீவனை வைக்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்ட மாதிரி ஆன்சரையும் லீக் அவுட் பண்ணுறாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படிங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது. நாம் தான் சில நேரம் கொழுப்படுத்து அலைகிறோம். சிலுவை வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதை வேறு மாதிரி பார்க்குறோம். நம்மளை தகப்பன் அரவணைத்து கொண்ட ஒரு இடம் தான் சிலுவை. ஸோ திரும்ப திரும்ப நான் சிலுவையை தியானிக்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பிலிப்பியருக்கு அடுத்தாப்பில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, இன்றைக்கி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த கொலோசியருக்கு எழுதும்போது அவர் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்குது. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு? ஆண்டவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியிலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை வைத்து அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லுகிறார். 2 மண்டலம், பரலோகம் பூலோகம், ரெண்டையும் ஒப்புரவாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் வந்து 2 அக்சஸ்லேயும் இருக்கிறவனாக இருந்தான், அதை இழந்து போயிட்டான். இப்போ இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியில் பரலோகத்தை கொண்டு வருகிற ஒரு நபர்களாக நம்மளை மாற்றுகிறார். ஸோ அதான் தேவனுடைய ராஜ்யங்கிறோம். அப்போ சிலுவை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வந்து ஒப்புரவாக்கினார்னு போட்டிருக்கு. இப்பொழுது ஒப்புரவாக்கினார், சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஸோ அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, திருத்துவம் வந்து நம்மளை வாரி அணைத்து கொண்டது, நம்மளை ஒப்புரவாக்கினது. அதனால் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ரொம்ப முக்கியமானது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15 கடைசியில் இருக்குது. சிலுவையிலே வெற்றி சிறந்தார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஸோ சிலுவை என்பது ஒரு மறுரூபமாகத்தின் ஆரம்பம். இதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அதுதான் ஞானஸ்தானத்தில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மறுரூபம். இதே கொலோசியரில் அந்த 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பறித்து பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது அதில் இருக்குது. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலுவையில் வெட்டி சிறந்தாருங்கிற செய்தி உங்கள் ஹார்ட் பீட்டுக்குள்ளே அது வரணும். வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் வெட்டி சிறந்தாருன்னா எல்லாம் வெட்டி சிறந்திருக்காரு. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. எல்லா பாவங்க எல்லாத்தையும் அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24 மனப்பாடமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப வரணும். மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ சிலுவையிலே வெட்டி சிறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் மைண்டில் அவர் வந்து நம்மளை ஒப்புரவாக்கி வச்சுருக்கிறாரு, எல்லா வேலையும் முடித்து வச்சுருக்காரு, திரும்ப திரும்ப என்னை நீதிமானாக்கியிருக்காரு, நான் வந்து அவருடைய பிள்ளை, இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண இடம் சிலுவை, அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப நினைக்கும் போது என் மனம் மறுரூபமாகுது. எனக்கு ஒரு வியாதி வரும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சிலுவையில் அந்த வெட்டியை முடிச்சிட்டாருன்னு நான் அதை நம்புகிறேன். அதை நம்ப என்னுடைய பலவீனம் மாறி போகிறது, என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, என்னுடைய பற்றாக்குறை நிறைவாக மாறி போகிறது. அவர் முடிச்சிட்டாரு, நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டெல்லாம் படிக்கும், இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லைன்ட்டு. ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. நம்ம கண்கள் திறக்கப்படுறதும் இல்லை. எல்லா பாடல்லையும் இது இருக்குது. சாவையும் நோயையும் பேயையும் வென்றார்ன்னு இருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் மரண பயம் இருக்குது, வியாதியை குறித்ததான ஒரு கவலை இருக்குது, பிள்ளைகளை குறித்த கவலை நம்மளை நெருக்குது. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி என்னென்னா, இந்த கொலோசியர் 2:15 சிலுவையிலே அவர் வெட்டி சிறந்தார். மறந்துடவே கூடாது. சிலுவையிலே அவர் வெட்டி சிறந்தார். அந்த வெற்றி நமக்குரியது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏதேன் வாழ்க்கைக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தார் ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு. நீங்கள் இதை தெரியணும். நானோ ஜீவன் உண்டாக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நேரடியாக தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிற ஒரு இடமாக மாறி போனது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயமாய் மாறி போகிறது. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு வல்லமையின் பெட்டகமாக மாறி இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கிற அந்த அனுபவத்தை தான் நாம் அருவமாகிறது அப்படிங்கிறது. சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் அவர் வெளியரங்கமாக்கினார். உடனே இந்த மாதிரி செய்தி கேட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதா இப்படி தான் கேட்பாங்க என்கிட்ட. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் மைண்டை வந்து தேவனுடைய வார்த்தையில் உள்ள அந்த வசனத்தினால மறுரூபப்படுத்த பழகணும். உங்கள் ஆவி மனிதன் என்ன சொல்கிறான் உங்களுக்குங்கிறத நீங்கள் கேட்க பழகணும். அதான் மெடிடேஷன் அப்படிங்கிறோம். நீங்கள் வசனத்தை கண்ணை மூடி தியானித்து பழகிற ஒரு பழக்கம் வந்துட்டு அப்படின்னா, வியாதியே குறித்து நினைக்கிறதுக்கு பதிலாக வேர்ட் ஆஃப் காடை குறித்து நினைப்பீங்க. வேர்ட் ஆஃப் காடு ஸ்பிரிட் ஆஃப் காடாக மாறி, ஸ்பிரிட் ஆஃப் காடு உங்கள் ஆவியில் ஜாயிண்ட் ஆகி, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து வசனத்தில் என்ன போட்டிருக்கோ அது உங்கள் லைஃப்பில் மாறதை பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னா அது உங்களுக்கு நடக்கும். தழும்புகளால் குணமானீர்கள்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஹார்ட் வந்து தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு, நீங்கள் இந்த கலை தேவையில்லாமல் கேட்குறது, யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் உட்காந்து
உங்கள் காலையும் நேரத்தெல்லாம் பொழுதுபோக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்படிங்கும்போது அவர் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆவியானவர் துக்கமாக தான் இருப்பார். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்ன்ற ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு மேலே எங்கேயும் படித்து பாருங்கள். கெட்ட வார்த்தை போடுறது, கோவப்படுறது, சண்டை போடுறதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் காட்டை மறுவை பார்க்காம, எந்த மெடிடேஷனும் பண்ணாமல், உங்களையே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழாமல், எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. நீங்களும் மற்ற மனிதர்களைப் போல தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த சிலுவையை எடுத்து அவர் என்னை வெட்டி சிறக்க பண்ணியிருக்காருன்னு உட்காந்து அதை மெடிடேட் பண்ணி, நீங்கள் உங்கள் காட்டை தேவ அன்பினால் நிரப்ப 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 ட்ரினிட்டி லெவலில் வர 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 ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் பரிபூரணமாகி நீங்கள் பிறரை மன்னிக்கிறவங்களாக, நேசிக்கிறவங்களாக மாறி போவீர்கள். சிலுவையிலே வெட்டி சிறந்தார். திரும்ப 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 உங்கள் மைண்டு ரினிவல் ஆகக்கூடிய இடம் தான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எத்தனை வருடங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? சொந்த உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டே நீங்கள் இன்னும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ வீராப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம் உங்களுக்கு எதுக்கு? இந்த உலகத்தில் நம்ம எதை கொண்டு போகிறோம்? ஒன்றுமே இல்லையே. ஏன் நீங்கள் அந்த மாம்சத்துக்கு மறித்து கிறிஸ்து உங்களில் வாழ இடம் கொடுக்கக்கூடாது? திருத்துவம் ஏற்கனவே நம்ம வாரி அணைச்சிருக்கு. நீங்கள் அந்த அன்பில் ஆப்ரேட் ஆகணும். உங்கள் கண்ணு திறக்கப்பட்டு அதை ரிசீவ் பண்ணணும். அந்த அன்பை தகப்பன் ரெடியாக தான் இருக்கார். கெட்ட குமாரன் தான் மனம் திரும்பி வந்தான். அதுக்கு பிறகு அவன் அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற்றான். தூக்கி எறிங்கள். உங்கள் வீராப்பை தூக்கி எறிங்க. கடின இருதயத்தை தூக்கி எறிங்க. பிறரை நேசிக்கிறதுல தீவிரமாகுங்க. அவர் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். அந்த உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள். சிலுவையிலே மனம் மறுரூபம் அடையட்டும் உங்களுக்கு. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் தேவனுடைய அன்பினால் ஆளப்படட்டும் ஆண்டவர். நாங்கள் மறுரூபமாக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.